நம்ம வீட்டில் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்க? என்ன இது மாமிஸ் இருக்குது போகிறதையா வரமாட்டேங்குது வேலை கொண்டாந்து என்ன இருக்குது? என்ன மாவு? கேழ்வரகு மாவு. கேழ்வரகு அடை. அடை இது கூட சைட் டிஷ்ஷு சக்கரை நேரடியாக சாப்பிடலாமா? வேறு இதெல்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட்றது சர்க்கரையை தொட்டு எனக்கு வைக்கிறேன். சரி இப்போ கரெக்டு அடிக்கடி நம்ம ஏரியா கட் ஆகுது. நீங்கள் வந்து அடிக்கடி துண்டிக்க பிடிக்கிறது. நைட்டு எத்தனை அடிக்க மாதிரி போயிட்டு வந்துச்சு? 5-6 வாட்டி போயிட்டு வந்துச்சு. 5-6 வாட்டி போயிட்டு வந்துச்சு. முடியல. இதான் கைக்கு நம்மளுக்கு சிம்பிள் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னது கேழ்வரகு அடை கூடவே சர்க்கரை. நீங்களாக்கா? முருங்கரை வெங்காயம் போட்ட கேழ்வரகு அடை. நான் உனக்கு பிடிச்ச ஐட்டமா இன்னைக்கு? சோத்தை திங்கும் போது தான் மூக்கெல்லாம் நோண்டிட்டு இருப்பியா நீ? உன் பக்கத்தில் மனுஷன் உட்காந்து சாப்பிட முடியுமா? மூக்க மூக்க நோண்டிட்டு இருக்கிறப்போ மாங்காய் மச்சடி மாங்காய் பச்சடி. பொன்மாஸ் பக்கா மாஸ் சாம்பார் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் போட்டால் சாம்பார். ஏன் அதை போட்டதை இப்போ மணமணம் மணக்க போகுது அப்படியே. இந்த வரைகிற வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அதை வச்சு சாப்பிட்றது இங்கே வச்சு சாப்பிட்றதுங்களா? சூப்பராக இருக்கா? வச்சு சாப்பிட்றது சாப்பிட்டு அவங்களும் ஏன்னா சாம்பார் நீயே வச்சுட்டு நீயே சாம்பார் சூப்பராக இருக்குன்ற நல்லா இருக்கா? வச்சு சாப்பிட்டா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது? சாம்பார் 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 தான். வெள்ளை சோறு எடுத்துப்போம். இதை வந்து நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க லைட்டாக ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கா அப்படின்றாங்க. நிறையா அவங்களுக்கு சொன்னே கிடையாது. பார்ப்போம். இது நிறைய முருங்கா கூட சாம்பாரா? ஓகே தான். நல்லா குழம்பு நல்லா திக்காக தான் வச்சுருக்கீங்க. போட்டு தண்ணியாக ஊற்றி 2 நாள் வைக்காமல் 1 நாள் அப்புறம் வச்சுருக்கீங்க. அது கன்ஃபார்மா? பார்க்கணும். அது நீ பார்க்கல, வீட்டில் தான் போய் பார்க்கல நீ? அது இருக்கிறது குறையதா இல்லை அப்படியே இருக்கிறது பார்க்கணும். நாளைக்கு அம்மா ஒரு நாள் திக்காருன்னு சொல்லிட்டு எடுக்க தண்ணி ஊற்றி கலக்கிட்டே இருக்கணும். அது நாளைக்கு தான் தெரியும். நான் ஒரு நாள் காலி ஆகிடும்ல. இன்னைக்கே முடிஞ்சிடணும். இன்னைக்கே முடிஞ்சிடும் சரியா? நாளைக்கெல்லாம் போகக்கூடாது. சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு போகக்கூடாது. நைட்டோட முடிஞ்சிடணும். நைட்டோட சாம்பார் நீங்கள் சாம்பார் கூட நாளைக்கு கழுவு சாம்பார் சாம்பினா. ஆனால் சாம்பார் நைட்டோட க்ளோஸ் ஆயிடணும். அது சொல்லி சரி. மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி இந்த பிறந்த மாங்காய் சீசன் முடிய வரைக்கும் போட்டு தாங்கிட்டே இருப்பீங்க. புளிக்காய்க்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா வெள்ளை சோறு, சாம்பார், முருங்கா போனது, மிட்டை பொரியல், மாங்காய் பச்சடி சாப்பிட்டு பாலன்ஸ் சொல்லணும். சூப்பராக அது சாம்பார் ஊற்றி நல்லா குழப்பி வச்சு நம்மளே ஒரு உருளை இவ்வளோ தள்ளுவோம். அப்படியே மேலே அம்மாவோட சாம்பார் அன்றைக்கி சூப்பராக தான் இருக்குது. பிரமாதமாக இருக்குது. இந்த முருங்காவும் மாங்காவும் சேர்ந்து ஒரு வாசனை அடிக்குது. நீ வேற அந்த புதினா வேற போட்டு சொன்னேன். புதினா மல்லி போட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி சாம்பார் வச்சா வைக்கலாம். ஆனால் வாரத்துக்கு 3 நாள் வைக்கக்கூடாது. வாரத்துக்கு 1 நாள் சரியா? ஓகேவா? கொஞ்சம் நல்லா இருக்கு. நீ இப்போ சாப்பிட்டு பார்த்து அம்மா வேணாம் பாராட்டு லைட்டா. சரி ஓகே. இன்னைக்கு ஒரு வைரமுத்து கவிதை அப்படி இந்த ஆள்கிட்ட வந்து ஏதாவது கண்டென்ட் பண்ணலான்னு வந்தா இவர் என்ன சொல்லாரு, ஒன்று திருக்குறள் படி, இல்லை எனக்கு பிடிச்ச கவிதையை படிக்கிட்டு அப்படி. ஸோ அதனால் ஒரு கவிதையை போடுவோம். என்ன கவிதை? அது முன்னாடி போட்டு எப்படி லைக் போட்டாங்களா? நான் படிக்கிற கவிதையை வந்து நீ மட்டும் தான் பார்ப்ப, வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்கணுமே தருவோம். ஒரு வாரத்துக்கு தெரியும். ஒரு காலத்தில் என்ன தெரியும்? இல்லை போட்டுட்டே இருந்தால் ஏதாவது ரீச் ஆகும். ஒன்றும் ரீச் ஆகாது. காமெடி பண்ணிட்டு இருக்காரு காய்ஸ் வேற. ஸோ இந்த கவிதை 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இதை படிடா அப்படிங்கிறாரு. சரி ஓகே, இன்றைக்கி என்ன கவிதை தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வைரமுத்து கவிதை. 5 பெரிது 6 சிறிது. பெரிதா?
டேடே பெரிதா இல்லை பெரிது பெரிதா அப்படின்னு இருக்கிறேன். ஓயா முக்கணும்டி. சரி 5 பெரிது 6 சிறிது. சரியா? இதான் கவிதை. இங்கே வேறு பக்கத்தில் வேறு இது போட்டுட்ருக்கானு. என்ன போட்டுருக்கானோ, என்ன அடி போட்டிருக்கானோ, போர் போட்டிருக்கானோ. அது வேறு கபார் சத்தம் கேட்டுட்ருக்குங்க. பண்ணி வச்சுட்டு கண்டென்ட் பண்ண முடியாது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, இருந்தாலும் படித்து தொலைவா என்ன விட்டுறது. சரிங்களா? சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. நீ யாரச்சி போன உங்கள் அம்மா தான் திட்டிகிட்டு இருக்கிற, உங்கள் ரசியம் எங்கள் அம்மாவை திட்டிகிட்டு இருக்கிற நீ. அப்பப்பா சரி கவிதை படிச்சு கவிதை படிச்சு நான் பேசலாம். அந்த அந்த ஃப்ளோவில் போகணுங்க, இடையில நீ பாடக்கூடாது. என்ன பேசிக்காத கவிதை சொல்லலாம் அதான் படி. உனக்கு தான் அப்படி இருக்கும், நம்மளுக்கெல்லாம் அப்படி இருக்காது. நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களே எப்படி நம்மளை நேரம் நம்மளை பிடிக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிருப்பாங்களா? இப்போதான் ஒரு 1000 பேர்கிட்ட வந்திருக்காங்க. சரியா? ஓகே. 5 பெரிது 6 சிறிது இதுதான் கவிதையின் தலைப்பு. சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. எந்த விலங்கும் இறைப்புக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை மேலோ பார்த்ததுண்டா? எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமோ? இன்னொன்று பறவைக்கு வேர்ப்பதில்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை. கவனி மனிதனே, கூட்டு வாழ்க்கை இன்னும் குலையாய்திருப்பது காட்டுக்குள்தான். கூட்டு வாழ்க்கை இன்னும் குலையாய்திருப்பது காட்டுக்குள்தான். என்ன பண்ணா நான் படிக்கிறேன், நீயே வந்து ரியாக்ஷன் கொடுக்காம இருக்க. இடையில உடனே ஆகா ஓகோ சபாஸ் அப்படி சொல்றது இல்லையா? ஏன்டா நீ கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கிறேன் நான். வா கிட்டா க்ளோஸ் வா. அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய். உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை. மனிதா இதை மனங்கொள். கற்ப வாசனை கண்டு கொண்டால் காலை பசுவை சேர்வதில்லை. ஒருவனுக்கொருத்தி உனக்கு வார்த்தை, புறாவுக்கு வாழ்க்கை. ஒருவனுக்கொருத்தி உனக்கு வார்த்தை, புறாவுக்கு வாழ்க்கை. எந்த புறாவும் தன் ஜோடியின்றி பிற ஜோடி தொடுவதில்லை. எந்த புறாவும் தன் ஜோடியின்றி பிற ஜோடி தொடுவதில்லை. பூகம்பம் வருவதெனில் அலைப்பாயும் விலங்குகள், அடிவயிற்றில் சிறுகடிக்கும் பறவைகள். இப்போது சொல், அறிவில் 6 பெரிதா 5 பெரிதா? எதிரடி பெருசு? 5 பெருசு. லாஸ்ட் சொல்றாரு 5 பெருசு. 5 தாங்க பெருசு அப்படி சொல்றாரு. யாரு? வைரமுத்து. வைரமுத்தா? ஆமா. இதை வேற அப்ப நீ சொன்ன நேரம் நம்ப போறாங்க. அது பெருசு. லாஸ்ட் பாட்டு அடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எடுத்து பாரு, அடி புக்கு கூட தூக்கி காட்டுறேன். ஓகேவா? மரணம் நிஜம், மரணம் வாழ்வின் பரிசு. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். என்ன சொல்கிறாங்க? மரணம் நிஜம், மரணம் வாழ்வின் பரிசு, மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் சிலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதனால் தானே புதைக்கவே பழகினோம். நீ மாண்டால் சிலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதனால் தானே புதைக்கவே பழகினோம். நீங்களாம் புளி குடிச்சு ஆல்ரெடி பாதி எரிஞ்சு போயிட்ட, அதனால் நெருப்பை ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேவா? அதனால உன்னை பிடிச்சி போட்டு புதைக்கணும். ஓகேவா? ஒன்று கேட்கிறேன், எல்லா விலங்கும் மனிதனுக்கு பால் ஊட்டும். எவளேனும் ஒரு தாய் விலங்குக்கு பால் ஊட்டியது உண்டோ? ஒன்று கேட்கிறேன், எல்லா விலங்கும் மனிதனுக்கு பால் ஊட்டும். எவளேனும் ஒரு தாய் விலங்குக்கு பால் ஊட்டியது உண்டோ? ஆனால் இது வந்து 1989 வந்த கவிதை. வடநாட்டில் வந்து ஒரு பெண் வந்து ஆட்டுக்குட்டிக்கு பால் ஊட்டினாங்க. சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. கொஞ்சம் பொறு, காட்டுக்குள் என்ன சத்தம்? ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. சீ மனிதனே,
அப்படின்னு சொல்லி நம்ம பேர் தான் சொல்லி ஏசுதான். ஓகே ரெடி? 1989 வந்த கவிதை. கொஞ்சம் மனிதரை மனசை நெருடக்கூடிய கவிதை தான். அதனால டேடிக்கு பிடிச்சிருக்கு இந்த கவிதைலாம். இருக்கு. ஓ போயா, உன்னை விட நானே தேவலான்ற மாதிரி விலங்குகள்லாம் சொல்லுதான். என்ன சொல்லுதான், டேய் உங்களை விட நானும் எவ்வளோ தேவலாண்டா அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக ஒரு அற்புதமான ஆழமான கவிதை. ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் வாட்சி காட்டுறோம், நீங்கள் எங்களை ஏசிடுங்க. ஓகேவா? சீ போங்களா அப்படின்னு. ஓகேவா? அன்புடன் பாக்கியராஜ் பேர் இவர் வருவார். கூடிய விரைவில் நல்ல கவிதையுடன் நான் உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிறாரு. ஓகே காய்ஸ், பார்ப்போம். பாய். ஓகே காய்ஸ், வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் முன்னாடி டேடி கூட ஒரு கவிதை ஒன்று வாசிச்சிருப்போம், வைரமுத்து கவிதை. அந்த வைரமுத்து கவிதை கூட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு படம் ஒன்று நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அந்த படம் பேர் வந்து ஒரு குப்பை கதை. 2018 ரிலீஸ் ஆன படம். ஸோ நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். இல்லை அந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் நாளை காலையில் 11 மணிக்கு நம்ம யூடியூப் சேனல் பார்க்கலாம். அதுக்கான ரிவ்யூ வீடியோ இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு பாருங்கள், நல்ல படம். எனக்கு மட்டும் சோத்தை போட்டு நீ மட்டும் சாப்பிட்ற கோதுமை தோசை உனக்கு சுகராக வந்துச்சு உனக்கு. இப்போ சுகர் பேஷண்டா நீ? இப்போ சோறு யார் தின்றது? எனக்கு பசி தாங்கலை, அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, இருந்தாலும் அம்மா எடுத்து வச்சிருக்காரு. காலைல எப்போ திரும்பி எனக்கு அதையே கொடுத்துட்டீங்கன்னா காலைல தானே கொடுப்பீங்க திருப்பி. அதனால் நானே சாப்பிட்டேன்.